அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஃபேபியாங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாருதி போலோ செக்மெண்ட்டில் வந்துருங்க. இது பார்த்தீங்கன்னா 2011 செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குங்கண்ணா. டீசலுங்கண்ணா. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் ஒரு 20-22 வரைக்கும் தாராளமாக தருங்கண்ணா. இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கு, ஏர் பேக்கேஜ் சொல்லி எல்லாமே வந்துருங்க. இன்டீரியர் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்கண்ணா. இப்போ சீட் கவர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ சீட் கவருங்க. புது கார் மாதிரியே இருக்குங்க. எப்படிங்க பாலிஷ் போட்டதா இல்லை இது ஒரிஜினலாக அப்படி தான் இருக்கா? கிலோமீட்டர் எவ்வளோ? கிலோமீட்டர் 150 ஓடி இருக்குங்க. பரவாயில்லைங்க. ஒரிஜினல் கிலோமீட்டர் தான். டயர் பார்த்தீங்கன்னா 4மே பிராண்ட் நியூ டயருங்க. இப்போ சர்வீஸ் லாஸ்ட் பண்ணியாச்சா? ஒரு ஜெனரல் சர்வீஸ் மட்டும் எடுத்து பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்கண்ணா. ஒன்று வந்து விட்டுருக்குறாங்க. நம்ம கடைசியாக இந்த கிலோமீட்டர் தான் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது, நம்ப முடியாது. நம்ம வண்டி எடுத்துட்டு நம்ம திருப்திக்காண்டி ஒரு ஜெனரல் சர்வீஸ் பண்ணிக்கிறது சேஃப்டி தான். ஓகே. இந்த வண்டிக்கு என்ன கேக்குறீங்க? இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,75,000 கோட் பண்ணுதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்ல, நெகோஷியபிள் தான். நேர்ல வாங்க, வண்டி கண்டிஷன் பார்த்து தாராளமா எடுத்துட்டு போவீங்களாமா. வண்டி தெளிவா இருக்குங்க. 11 புரியலங்க. 11 எத்தனை ஓனர்? செகண்ட் ஓனருங்க. லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன், திருப்பூர் வண்டிங்க. வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்குது. நல்லா இருக்கு, எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு. சரி, இது லோக்கல் ஃபைனான்ஸ் கிடைக்குமா? ஃபினான்ஸ் ஒரு 1,50,000 வரைக்கும் கிடைக்குங்கண்ணா. லோக்கல் இருக்கிறவங்களுக்கு, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு 1,50,000 நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம்.